நீங்கள் வேறு ஏதாவது பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த இடத்துக்குள்ளே யார் வேணாலும் உள்ளே போயிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறமா முழு மனசோட தான் அந்த வீட்டுக்குள்ளே நான் போகிறேன், அங்கே எனக்கு என்ன நடந்தாலும் அதுக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு 40 பக்க அப்ளிகேஷனில் நீங்கள் கையெழுத்து போடணும். மூணாவதாக அவங்களோட மெடிக்கல் டீம் மூலியமாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. நீங்கள் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளேயே நீங்கள் அனுமதிக்கப்படுவீங்க. கடைசியாக இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அன்னையிலிருந்தே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அவங்க பண்ணிடுவாங்க. அதில் எந்தவித ஃப்ளாவும் இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் உள்ளேயே போவீங்க. உள்ளே நீங்கள் 8லேருந்து 10 மணி நேரம் இருக்கணும். சரி, இதில் ஜெயிச்சா ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ். அந்த இடம் ஃபேமஸ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இதுதான். ஜெயிச்சா கிட்டத்தட்ட 20,000 அமெரிக்க டாலர்கள் உங்களுக்கு பரிசா கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பல பேர் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா,